திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சி திருவருள் கருணையினாலே நாம் துவங்குவோம். வாங்க, 12 திருமுறை ஆசிரியர் தொடங்குறீங்க. நமச்சாங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த நாவரச சுந்தர திருவாதவூர் மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருநான கண்டாரித்தர் வேணாட்டடிகள் வாழ்ந்த திருவாலிய மூதர் மருவு புருடோத்தம சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயர் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிக்கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் நெய்யூனர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையாரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிமா. திருக்கதவம் அடைதல். திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்று திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்று. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அடுத்து திறத்தல். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாளுற்று பின்னை நீர் அம்மாவிங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம்
திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருத்தாள் சென்று சேர்வோமே. திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி சாமி. திருப்பள்ளி எழுச்சி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவா. பப்பரவி திரிந்து உணரும் நின்னடியா பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைபுரு கண்ணியர் மானிடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெரும் தூரை ஊரை சிவபெருமானே. இப்பிறப்பரு தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவசிவ. திருச்சிற்றம்பலம் ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதம். சிவபெருமான் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருமந்திரம் என்கிற நூலை, திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை வழங்கும் திருநெறிய தமிழோசை. நம்முடைய நிகழ்ச்சி சிரமம் பார்க்காமல் இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்கு இணைந்து நுழைவோம். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா. தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா. பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம். அம்மையே சிவலோகம் ஆள்வதற்காதும் மையுறவில்லையே. இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம். அம்மையே சிவலோகம் ஆள்வதற்காதும் மையுறவில்லையே. சிவபெருமானே. செருவினில் செழும் காலம் ஓங்கு தென் புகழூர் மேவிய செல்வனை நறுவம் பூம்போழில் நாவல் நூரன் வனப்பகையப்பன் சடையன் தன் சிறுவன்வன் தொண்டன் நூரன் பாடிய பாடல் பத்திவை. சிறுவன்வன் தொண்டன் நூரன் பாடிய பாடல் பத்திவை வல்லவர் அரவனாரடி சென்று சேர்வதற்காதும் மையுறவில்லையே. அரவனாரடி சென்று சேர்வதற்காதும் மையுறவில்லையே. சிவபெருமான் அரவனார் அடி சிறுவன் வந்தொண்டன் ஊரன் பாடிய பாடல் பத்திவை வல்லவர் அரவனார் அடி சென்று சேர்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. ஐயமே இல்லை. அடின்னாங்க புருவமத்தியம் தான். அதான் புண்ணியம் செய்தவருக்கு இந்த மார்க்கம் நிச்சயம் கிடைக்கும்.
அந்த அடின்னு சொன்னாலும், கடல்னு சொன்னாலும், பாதம்னு சொன்னாலும், திருமுறையில எந்த இடத்துல இந்த சொல்லு வந்தாலும், அது நம்முடைய சோமாஸ்கந்தர் என்று அழைக்கக்கூடிய வலது கண்ணும், இடது கண்ணும் சேரக்கூடிய அந்த பூர்வ மத்தியத்தை தான் குறிக்கும். ஏன் இந்த எல்லையை நம்ம அடிக்கடி நினைவூட்டுறோம்னா, தத்துவம் அறிந்தவர்கள் கடைசியாக சென்று சேரக்கூடிய இடம் இதுதான். தன்னை அறியக்கூடிய மிகப்பெரிய கலை நுழைவு வாயிலாக இருக்கக்கூடிய இந்த எல்லையை மறைச்சிட்டு, இதுதான் மூலாதாரத்திற்கு மூலாதாரமாக இருக்கிறது. மூலாதாரத்திற்கே மூலாதாரமாக இருக்கக்கூடிய இடம் இதுதான். அரவனாரடி சென்று சேர்வதற்காதும் ஐயுறவில்லையே. ஐயமே இல்ல. திருவடி அடையறதுக்கு ஐயமே இல்ல. ரொம்ப அருகாமையில தான் இருக்குது. ஆனா நரகத்துக்கு பாதுகாப்பு. நரகத்துக்கு அவ்வளவு பாதுகாப்பு. இறைவனுடைய திருவடிக்கு திறந்துதான் இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு யாரும் வர்றது இல்லை. பாருங்களேன், இடுப்பை எல்லாரும் மறைச்சு வச்சுக்கிறோம். ஜட்டி போட்டுக்கிறோம், அதை போட்டுக்கிறோம். ஏன்னா பப்பி ஷேம் எல்லாம் என்ன பண்றாங்க, அவ்வளவு பக்குவமும் மறைச்சு வச்சுக்கிறாங்க. மூத்திர துவாரம், மலம். ஆனா திருவடி பாருங்களேன், எப்பவும் ஓப்பன்ல தான் இருக்குது. திருவடி பாருங்களேன், நரனுடைய அகத்தை அவ்வளவு கட்டுப்பாடோட மறைச்சு வச்சுக்கிறோம். எப்ப மறைச்சோமோ அப்பவே என்ன, அது உள்ள என்ன இருக்கும், அது உள்ள என்ன இருக்கும். நீங்க பாருங்க, பஸ்ல போனீங்கன்னா ஒரு 20 பேருக்கு ஆம்பளை இருக்கிற பஸ்ல யாருமே 21வது ஒரு ஆம்பளை ஏறினாங்கன்னா யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஒரே ஒரு பெண் ஏறிட்டு பாருங்களேன் அந்த பஸ்ல, எல்லாருடைய பார்வையும் அந்த பொண்ணு மேலதான் இருக்கும். ஒரு சபையில கூட சரிங்க, 1000 ஆம்பளை இருக்கிற சபையில 1001வது ஒரு ஆம்பளை நுழைஞ்சாலும் யாரும் திரும்ப கம்முன்னு இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு பெண்ணு நுழைட்டுங்களேன், அத்தனை பேருடைய பார்வையும் அவங்க இந்த பெண்ணு மேல விழும். அப்போ இந்த உலகம் பால் உணர்ச்சியினுடைய மையமா சாமி வச்சிருக்கிறாரு. இந்த உடம்ப, இந்த நரனுடைய அகத்தை மூடி மூடி வச்சதுனால வந்த விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, பஜார்ல நிஜார் இல்லாம போறது நாய். பஜார்ல நிஜார் இல்லாம போறது, அதை பத்தி கவலைப்படுதா பாத்தீங்களா? அது என்ன பொம்பளைங்க எல்லாம் ஒத்து பார்த்துன்னு இருக்குதா? எங்கேயாவது கேஸ் இருக்குதா? சிசிடிவி கேமரா வச்சு பார்த்தான், பாத்ரூம்ல ஒலிக்க வச்சு கேமரா வச்சு பார்த்தான், இங்க எட்டி பார்த்தான், அங்க எட்டி பார்த்தா ஏதாவது கேஸ் இருக்குதா? மத்த பறவைகள் எல்லாம் இல்ல. இந்த பாழா போன மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த அகம்பாவம். அதுல என்ன இருக்கும், இது உள்ள என்ன இருக்கும், மறைச்சு 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 ஐயோ பாவம், நொந்து நூலான போன ஒரே ஜென்மம் அந்த மனித ஜென்மம் தான். அப்போ நரனுடைய அகத்தை மூணவன் இறைவனுடைய திருவடியை திறந்து வச்சது இந்த அறிவே இல்லாம போச்சு. எது முக்கியமான திருவடி? கடைசியில அதான் உயர உயர எழுவார் யோகி என்று பேசுவார், விழுவர் விழுவர் அந்தலே உயர உயர எழுவாராம். அப்படியே பூமியில இருந்து அப்படியே அப்படியே உட்காந்து சப்பளங்கள் போட்டு எழுந்து யோகின்னு நிரூபிப்பாராம். ஆனா கடைசியில மூத்திர துவாரத்துல போய் மாட்டிக்குவாராம். சாமியார்னு பேர் வாங்கிட்டு வரான், அவர் சாமியாருங்க, கடைசியில மூத்திர துவாரத்துல போய் மாட்டிக்குவாராம், பொம்பளை கிட்ட போய் மாட்டிக்குவார். அப்பனா என்ன அர்த்தம்னா, அந்த நரனுடைய அகத்துல இருந்து தப்பிக்க முடியல. நரகத்துல, அதான் நரகம், நரன் பிளஸ் அகம், நரன் பிளஸ் அகம். நரகத்துல இருந்து தப்பிக்கலன்னு அவரு. இந்த உலகம் நரகம் தான், நரகம் தான் இழுத்து இழுத்து ஆளுது. நீங்க சினிமா விடுங்க, ஒரு டீ கடை, ஒரு பொம்பளைய நிக்க வச்சாதான், ஒரு ஷோகேஸ்ல நிக்க வச்சாதான் வியாபாரம் ஆகுது. அரகுற ட்ரெஸ்ல தான் வண்டி ஓடுது, சினிமாவா அதுலதான் ஓடுது. அது உள்ள என்ன இருக்குன்றது அதுலதான் என்ன பண்ணுது, பால் உணர்ச்சி மையமா வச்சுதான் எல்லா உலகமும் இயங்குது. ஆமா, ஒரு புடவை கடையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஷோவா, துணி கடையை திறக்கிறதுக்கு யார் வராங்க? அப்போ இந்த உலகம் மயங்கி தானே இருக்குது. அப்போ நரனுடைய அகத்துக்கு இருக்கிற வேல்யூ கூட எம்பெருமானுடைய திருவடிக்கு இல்ல. நரகத்துக்கு இருக்கிற மதிப்பு கூட சிவபெருமானுடைய திருவடிக்கு இல்ல. ஐயுறவில்லையே ஐயுறவில்லையே ஐயுறவில்லையேன்னு 10 பாட்டுல சொல்றாரு. இதுல திருவடியை பெறுவதற்கு ஐயுறவில்லையே, ஒரு குறையும் இல்ல, ஒரு குறையும் இல்லை. அண்ணாந்து பார்த்து இறைவனுடைய பூர்வ மத்தியத்தை பார்த்து திருவடியில லயிச்சு இருக்கிறதுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனா அந்த உலகம் என்ன பண்ணிடுச்சு, மறைச்சு 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 கீழ் நோக்கி போயிடுச்சு. புத்தி மூத்திர துவாரம் தான் பெருசா நினைச்சுக்கிச்சு, மூத்திர துவாரம் தான் பெருசா நினைச்சுக்கிச்சு.
இதை நினைச்சு பார்க்கும்போது தான் வயிற்றுச்சல் ஆகுது. அந்த நரனுடைய அகத்துக்கு இருக்கிற மதிப்பு கூட எம்பெருமானுடைய திருவடிக்கு இல்ல. திருவடின்னு சொன்னாலே எட்ட ஓடிடுறான். இவனுக்கு வேற வேலை இல்லப்பா. சோமாஸ்கந்தரை போய் விழுந்து விழுந்து கும்பிடுறான். சோமாஸ்கந்தர் நம்ம உடம்பு தாண்டா, வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், நடுவில் இருக்கிற முருகபெருமான் குகன் இருக்கிறார். அந்த குகனை தாண்டா உத்து பார்க்கணும். உற்று உற்று பார்க்க அங்க ஒரு முருகபெருமானுடைய சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் இல்ல, அங்கதான் இருக்காரு சுப்பிரமணியன் சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டேன்றான். வள்ளி தெய்வம்ன்றது இச்சா சக்தி, கிரியா சக்திப்பா. ஞான சக்தியா முருகபெருமான் இருக்கிறாரு. கீழே இறங்கும் போது அதனாலதான் முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா சூலம் மேல ஒரு சூலம் இருக்கும், கீழே ஒரு சூலம் இருக்கும், ஆயுதமா வச்சிருப்பார். நீங்க துவாரபாலகர்ல பாருங்களேன். சூலத்தின் அடையாளம் என்ன? அந்த சூலத்தை தான் வைணவர்கள் என்ன பண்றாங்க, நெத்தில வச்சுக்கிறாங்க. அந்த சூலத்தை தான் நெத்தில வச்சுக்கிறாங்க. அதான் என்னது, இடகலை பிங்கலை சுழுமுனை. ஆமா, இடகலை பிங்கலை சுழுமுனை அவன் படமா வரைஞ்சிட்டாங்க. நம்மளது விபூதி, எண்ணம் சொல் செயல். எண்ணத்துல சரியா இருந்தோம்னா சொல்லு சரியா இருக்கும், சொல்லுல சரியா இருந்தோம்னா செயல் சரியா இருக்கும். அப்ப எண்ணம் சிவமயமானா எல்லாம் சிவமயம். அதான் மூணு கோடு என்ன பண்ணாங்க, போட்டாங்க. சிலர் ஆணவம் கண்மம் மாய் மூணு மலத்தை அழிக்கிறதுக்காக விபூதி பூசணும்னு சொல்லுவாங்க. அப்போ நரகம் இந்த உலகத்தை ஆளுது. சொர்க்கமாகி இருக்கக்கூடிய கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தை எவனும் என்ன பண்றது கிடையாது, திரும்பி கூட பாக்குறது கிடையாது. அதை பல முறை சொன்னா கூட என்ன பண்ண கிடையாது. அப்போ அதுக்கு மூத்திரத்தை வாரத்தை பாக்குற அளவுக்கு கூட இதை பாக்குறது கிடையாது. அப்ப எதுக்கு வேல்யூ ஜாஸ்தி? மறைச்சு வச்ச அந்த நரகத்துக்கு அவ்வளவு வேல்யூ ஜாஸ்தி. மறைச்சு வச்ச நரகத்துக்கு அவ்வளவு வேல்யூ ஜாஸ்தி. திருவடி எல்லோரும் ஏத்த பணிந்து, பல்லோரும் ஏத்த பணிந்து சொன்னா எந்த இடத்துல ஏத்தணும்னு தெரியல உனக்கு. இன்னும் எந்த இடத்துல ஏத்தணும்னு தெரியல, எந்த இடத்துல கவனிக்கணும்னு தெரியல, எந்த இடத்துல பணியணும்னு தெரியல. பணி எங்க வரணும், பக்தி எங்க வரணும்னு தெரியவே இல்லை. ஆமா, எதுன்னு தெரியல. உலகம் தலைகீழா இயங்குது. ஆனா இந்த உலகம் உண்மைக்கு நேர்மாறானதுன்னு என்னுடைய ஆசான் சொல்லுவார். சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமான்னு கேட்டார். இந்த உலகம் அசத்தியத்தை சத்தியம்னு சொல்லும், சத்தியத்தை அசத்தியம்னு சொல்லும்டா. எப்படி? இந்த உலகம் அசத்தியத்தை சத்தியம் என்று சொல்லும், சத்தியத்தை அசத்தியம் என்று சொல்லும். அப்ப இவனுக்கு முன்னாடி நம்ம பேசணும், நம்மளாம் பைத்தியக்காரன் ஆயிடும்டா, பித்துன்னு சொல்லுவானுங்க. ஏன்னா வியாபாரம் கெட்டு போதில்ல, அத்தனை பேருடைய தொழிலும் கெட்டு போயிடும். இறைவன் உள்ள இருக்கிறான்னு சொன்னா. கடவுள் இல்லைன்னு சொன்னோம்னா, இருக்குன்னு சொல்லி சம்பாதிக்கிறான் பார், அவனுடைய வயிற்று எல்லாம் புள்ளி குறைக்கும். கடவுள் இருக்குன்னு சொன்னோம்னா, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வயிறு சம்பாதிக்கிறான் பார், அவன் வயிற்றுல புள்ளி கரைக்கும். இவன் எங்கந்தரா வந்தா நம்ம பொழப்புல மண்ணு போறதுக்கு? சரி, கடவுள் இல்லைன்னு சொல்ற கூட விட்டுடு. கடவுள் இருக்குன்னு சொல்றான்ல, அவனுக்கு இருப்பிடத்தையாவது காமிச்சு கொடு. நல்ல ஒரு சிவாச்சாரியா இருந்தா இருப்பிடத்தை காமிச்சு கொடுப்பா. கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றல, எங்க இருக்கிறாரு? அந்த இருப்பிடத்தை காமிச்சு கொடு. அவன் தான் உத்தமமான சிவாச்சாரியார். பூச்சாண்டி காமிக்க கூடாது. அங்க இருக்கிறாரு, தூணில் இருப்பார், துரும்புல இருப்பார், இந்த டயலாக்கே இருக்கக்கூடாது. அந்த டயலாக்கே இருக்கக்கூடாது. நல்ல சிவாச்சார இருப்பிடத்தை காமிச்சு கொடுக்கணும். அதான் நல்ல சிவனடியா இருக்கு அழகு, அடிக்கு அழகு. அதான் அந்த இடத்துக்கு போய் நம்ம சுட்டி காமி. அவங்க தான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவங்க, உத்தமமான சிவனடியார்கள். அவங்க தான் அந்த மூலாதார இடுப்பை கடந்துருவாங்க, அப்புறம் தீனியை கடந்துருவாங்க. தீனியேன்னு இருக்க கூடாது. அவ்வளவு தீக்கிரம் மலம், மூத்திரம், எனது யூரின், அதான் மலம், மூத்திரம், சுக்கிலம், அந்த இடுப்பை கடக்கிறதுக்கே பல காலம் ஆகும். அதுக்கப்புறம் தீனி மேல உள்ள நாட்டம் போகுமா? வகை வகையா செஞ்சு ஏமாத்தி தீனி மேலேயே நாட்டம் போய் கிழமை தவறாம செஞ்சு புத்தி அங்க கொண்டு போய் தீனிலேயே வச்சிடுறது. அப்புறம் எப்படி வயிற்று கடக்க முடியும்? கும்பிக்கே இடுவாயின்னு சொல்றாங்கல்ல,
வள்ளலார் சொல்றாருல்ல, உண்டதெல்லாம் மலமே, நான் என்னத்த கண்டேன், சாப்பிட்டதெல்லாம் பேனை தவிர வேற எதுவுமே இல்லை. திருப்பியும் டாய்லெட் போறது. வகை வகையா சாப்பிட்டதெல்லாம் நம்ம டாய்லெட்ல போறதுதான் பாக்குறேன் கண்டி இன்னத்த கண்டேன் நானு. அப்ப தீனி மேல நாட்டமும் போல. இன்னைக்கு என்ன காலையில என்னங்க செய்யறது, மதியானத்துக்கு என்ன பண்ணலாம், என்ன தின்னணும்னு தான் இருக்குதே கண்டி, எப்படி இறைவனை அடையணும்ன்ற புத்தி வரவே மாட்டேங்குது. தீனி மேல நாட்டம் போயிடுச்சு. அப்ப இடுப்பு கடக்கிறதுக்கே பல யுகம் ஆயிடும் பொழுது, அப்புறம் இந்த வயிற்ற கடக்கிறதே பல யுகம் ஆயிடும். அப்புறம் சொகுசு, இந்த மார்பு சொகுசா இருக்கணும். எப்படி சொகுசா இருக்கணும், எங்க போனாலும் ஏசி. கோயில் கூட இப்ப ஏசி தான். எங்க கோயில்ல ஏசி இருக்குங்களாங்க? வேனு ஏசி, காரு ஏசி, இன்னும் கேட்ட மூலஸ்தானம் ஏசி. சாமி இருக்கிற இடம் ஏசியா இருக்கணுமா? எவ்வளவு சொகுசு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ அந்த சுகம் தேடுது மார்பு. அப்ப 3வது இடத்த கடக்கிறது ரொம்ப கஷ்டம். நரகத்தை கடக்கணும், வயிற்ற கடக்கணும், மலம், அதுக்கப்புறம் சுகத்தை கடக்கணும், அதுக்கப்புறம் மூச்சை வந்து பிடிக்கணும், அதுக்கப்புறம் மூச்சை பிடிச்சி இறைவனுடைய திருவடி புருவமத்தில இருந்து அடையணும். எவ்வளவு தடங்கள் இருக்குது பாத்தீங்களா? ஆனா மாயை என்ன பண்ணுது, நம்மள என்ன பண்ணுது, திருப்பியும் சாப்பாடு, திருப்பியும் மூத்திரம், திருப்பியும் உடல் உறவு, திருப்பி என்ன பண்ணிடும், இந்த மாயா சமுத்திரத்துல கொண்டு போய் விட்டுறான். அதனாலதான் நல்ல ஞானி கேட்பாங்க, அப்பா இந்த மாயா சமுத்திரத்துல இருந்து நீச்சல் அடிச்சு நான் அந்த கரைக்கு ஏற முடியாதா? திருப்பி அதை பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு சாமி, மலமூத்திரம் எல்லாம் பார்த்து எனக்கு சீப்போன்னு போச்சு, எனக்கு வாழ்க்கையே சீப்போன்னு போச்சு. போ சீப்போன்னு திருப்பி என்ன சமைக்கணும், திருப்பி என்ன பண்றது, நாளைக்கு என்ன வகையா சம்பாதிக்கிறது, என்ன இதேதான் கூத்தாகி போச்சு. வாழ்க்கையுடைய பொருள் தான் என்ன, வாழ்க்கையுடைய பொருள் தான் என்ன? அப்போ இதெல்லாம் கடந்து அனுபவிச்சு மூலாதாரத்தை, அந்த இடுப்பை கடந்து, அப்புறம் வயிறை கடந்து, மார்பை கடந்து, தொண்டை குழியை கடந்து, புருவமத்தில வந்து நிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகுது, எவ்வளவு காலம் பிடிக்குது? ஆமா, அதான் வெண்மணி முன்னம் செஞ்ச தவத்தல், முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் அப்படின்னு வரும் இல்லையா? நம்ம முன்ன செஞ்ச தவத்தினுடைய பெண்டிங் இருக்குல்ல, விட்டக்குறை தொட்டக்குறை, அதுதான் நமக்கு அறிவு கொடுக்குமா, உள்ள இருந்து உணர்த்துமா. டேய், நீ பல பேரை சாப்பிட்ட, எல்லாம் பண்ண, இடுப்புல இருந்து கடக்கிறதுக்கு இன்னும் புத்தி வேலை செய்யலையா? நீதான் ஏற்கனவே சூடுபட்ட போனதானே, வா மேல வா. அப்புறம் தீனி, இது சாப்பிட்டு என்ன பிரயோஜனம், எதை சாப்பிடணும், காற்றை தானே சாப்பிடணும். இன்னுமா தீனி மேல உனக்கு பிடி போல, சரி வா. ஞாபகம் இல்லையா, போன ஜென்மத்துல நீ பட்டதே போதாதா அப்படின்னு. அப்ப பல ஜென்மங்கள்ல அனுபவிச்ச அந்த ஞானம் இருக்குல்ல, அதுதான் இடுப்புல இருந்து விடுதலை தரும், அதுதான் வயிற்றுல இருந்து விடுதலை தரும், அதுதான் சுகத்துல மார்புல இருந்து விடுதலை தரும். அப்போ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான மூச்சுல வந்து நிற்கும், அதான் தொண்டைக்குழி. அப்பதான் நம்ம மூச்சை பிடிப்போம், காற்றை பிடிக்கும் கலையை அறிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், திருவடி அடைவோம். அப்போ முன்னம் செய்த தவத்தினாலேதான் இந்த படிகள் எல்லாம் நம்ம கடக்க முடியும். அவ்வளவு சீக்கிரம் கடக்க முடியாது அந்த இடுப்பை. இந்த பன்றி போய் திருப்பி மலத்துல போய் என்ன பண்ணுமா, சேரு சாக்கடை நல்ல சொகுசா படுத்துன்னு இருக்கும். ஆனா நமக்கு எப்படி இருக்கும், ஐயோ கர்மம் 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 கர்மம். எவ்வளவு சுகமா படுத்திருக்கு பாருங்களா. அங்க பன்றியை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ சாமி இது என்னடா அந்த இடத்துல போய் இப்படி படுத்துனுக்குது, அது பெறலும், குட்டி போடும், பெறலும், அதுக்கு அது சுகம். நமக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய டேஞ்சரஸான இடம்னு. அப்படிதான் சாமி நம்மள பாக்குறாரு. ஐயோ ஆணவத்துல போய் மாட்டி நிக்குது, இது ஆணவத்துல போய் மாட்டி நிக்குது, ஐயோ இது எப்படி தேத்தனன்னு தெரியலையே அப்படின்னு மேல இருந்து சாமி புனிதமான இடத்துல இருந்து தான் பண்ணுவார், புலம்பிக்கினே இருப்பாரு. சொத்துல கருவோம். அப்ப பண்ணி போய் பிறல்ற மாதிரி தான் அந்த சொத்து கருவோம், இந்த பண்ணி போய் பிறல்ற மாதிரி தான் அந்த மாயை கருவோம். மலமே அதே மாதிரிதான், நேற்று சொன்னல, மலமே அதே மாதிரிதான். அப்ப அங்க போய் அந்த மலத்துல போய் உரண்டுகிட்டு இருக்கு, போய் தான் சாமி என்ன பண்ணுவாரு, ஐயோ இது என்னன்னு தெரியலையே, அதுவே சொர்க்கம் நினைச்சுங்கிறானே, இடுப்பையே சொர்க்கம் நினைச்சுங்கிறானே, இடுப்பவே சுகம் நினைச்சுக்கிறானே. அப்பா சாமி அது சாக்கடை சாமி, அது சாக்கடை செல்லம் அப்படின்னு இறைவன் புரிய வச்சு, அதுல இருந்து தெளிய வச்சு
அந்த மயக்கத்துல இருந்து தெளிய வச்சு மேல எடுத்துன்னு வந்து மேல் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து காமிச்ச பிறகுதான் நமக்கு சொந்த புத்தி வருது. சொந்த புத்தி வந்த பிறகுதான் நம்ம ரொம்ப காலமா சாக்கடையில இருந்திருக்கிறோன்ற அறிவு நம்மளுக்கு வருது. மேல் வீட்டுக்கு வந்த பிறகுதான் கீழ் வீட்டுல நடக்கிற அநியாயம் தெரியுது. என்ன மேல வந்த பிறகுதான் கீழே என்ன நடக்குன்னு தெரியும். அதுலயே இருந்தவனா எப்படி தெரியும்? அப்போ கீழ் வீட்டுல இருக்குன்னு தெரியும், சகஜமா இருந்திருப்போம், அந்த குப்பையா இருந்திருப்போம், அதான் கலங்கமுள்ள இடத்துல இருந்திருப்போம். அந்த கலங்கமுள்ள இடத்துல இருந்து அந்த இடுப்புல இருந்து கடந்து வயிற்றை கடந்து மார்பை கடந்து தொண்டைக்குழியை கடந்து மேல் வீடாகிய புருவ மத்தியத்துக்கு வந்த பிறகுதான் உலகமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்பதான் சொந்த புத்தி வருது. அப்பதான் மாடி மேல நின்னு பார்த்தா தான் எல்லா உலகமும் தெரியுது, எல்லா ஊரும் தெரியுது. கீழே அந்த கீழ் வீட்டுல இருக்குதானே நமக்கு எதுவுமே தெரியல. 10 பக்கத்து செவுரு தான் தெரிஞ்சது. ஆனா மேல மாடியில ஏறின பிறகுதான் எந்த திசைன்னு தெரியுது, யார் வராங்க யார் போறாங்க அப்படி எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. இப்போ சொல்லுங்க, கீழ் வீட்டுக்கு போறீங்களா மேல் வீட்டுக்கு வர போறீங்களா? கீழ் வீட்டுக்கு போறீங்களா மேல் வீட்டுக்கு வர போறீங்களா? அப்ப வீடு அப்ப வீடு எது, கிரக பிரவேசம் எது? இதுதான். நரகம் எது, சொர்க்கம் எது? புரிஞ்சுப்பீங்க. நரனுடைய அகம். அப்போ நரகம்னா என்ன, சொர்க்கம்னா என்ன? கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை. சாமி திறந்து தான் வச்சிருக்காரு, என்னைக்கும் புருவமதியில திறந்து தான் வச்சிருக்காரு. ஆனா அங்க போகாது புத்தி. புத்தி கீழே தான் போகும். ஆமா, நீங்க வேணா பாருங்களேன். சாமி அதை வச்சுதான், மாயை வச்சுதான் வண்டி என்ன பண்ற. அதனால படைப்பு காப்பு அழிப்பு துடைப்பு அருளல் மறைத்தல் எல்லாமே சாமி என்ன பண்றாரு, இது முறையா செஞ்சுட்டு வர்றாரு. அப்ப சாமிகிட்ட கேட்டுறப்ப, சாமி போதும் சாமி, இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இப்ப சிகரெட் பிடிக்கிறோம்னா சொல்றான், இது உட முடியலன்றான். ஏன் உட முடியல? சிகரெட்டை பிடிச்சி வச்சுக்கிறது யாரு? யார் கையில அது இருக்குது? முதல்ல சிகரெட் என்ன உடல்னா சொன்னா அது எவ்வளவு பெரிய துரோகம் அது. சிகரெட் என்ன உடலன்னு சொன்னா அது எவ்வளவு பச்சை துரோகம் இல்ல. சிகரெட்டை கையில வச்சு தூக்கி பிடிச்சிருக்கிறது யாரு? தூக்கி போட வேண்டியது யாருடைய வேலை? அதே மாதிரிதான் எந்த ஒரு பழக்கத்தையும் நம்ம என்ன சொல்லக்கூடாது, நான் அடிமை ஆயிட்டேன், அது என்ன விட மாட்டேங்குது சொல்லக்கூடாது. ஆனா ஊருக்குள்ள நான் சொல்லியிருப்போம், சிகரெட் என்ன விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம். தப்பு. சிகரெட்டை தூக்கி பிடிச்சி வச்சுக்கிறது யாரு? நம்ம தானே. அப்ப தேவையில்லாத பழக்கம் எல்லாத்தையும் தூக்கி எட்ட போட்டுருந்தோம். நாட் ஓன்லி சிகரெட், எந்த கெட்ட பழக்கமா இருந்தாலும் சரி, அந்த பழக்கத்துல விடுபட முடியலங்க. விட மாட்டேங்குது என்ன அப்படின்னு சொல்லுவோம். காஃபி சாப்பிட்றது என்னால விட முடியலங்க. ஏங்க காஃபி யாருங்க குடிக்கிறது? அது ஆபத்துன்னு தெரியுது, உயிர்கொல்லின்னு தெரியுது. பாலே ஆபத்து தான், பாலே இறைச்சி தான், பாலே இன்னொருடைய கிருமி தான் அது. இந்த உண்மை தெரிஞ்சவங்க நிச்சயம் பால் என்ன பண்ண மாட்டாங்க, ஐயோ நமக்கு வேணாம் சாமி, இது கபம் கட்டிடும், வழப்பு வந்துடும். ஆமா, ஈஸ்ட் நிறைய இருக்குது அதுல, ரொம்ப ஆபத்தான பொருள். நல்லா தெரிஞ்சவங்க அதே இறைச்சியா தான் பார்ப்பாங்க. அது மட்டும் நான் சும்மா வாண்ண, மாட்டு இறைச்சிக்கு என்ன இருக்கோ அதே மாதிரிதான் பாலுக்கு இருக்குது. உண்மை தெரிஞ்சவங்க அந்த பக்கமே போக மாட்டாங்க. நம்ம உண்மை தெரிஞ்சவங்க அந்த பக்கமே போக மாட்டாங்க. டீ காப்பி குடிக்க மாட்டேங்குது, உயிருக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த செயலும் செய்ய மாட்டாங்க. ஆமா, உயிருக்கு தீங்கு விளைவிக்கின்ற எந்த செயலையுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா காஃபில அவ்வளவு பெரிய அபத்தம் இருக்கு, டீல அவ்வளவு பெரிய அபத்தம் இருக்குது, உயிருக்கு கேடு விளையக்கூடிய நிறைய விஷயம் இருக்குது. நீங்க பாலோட டிக்காசன் அதை விட வெறும் டிக்காசன் குடிச்சீங்கன்னா உத்தமம். வெறும் காஃபி அதை விட ஒரு பெரிய உத்தமம் எதுவுமே கிடையாது. அதுல எலுமிச்சை பழம் புழிஞ்சீங்கன்னா இன்னும் உத்தமம். ஆனா பால் சேர்த்துட்டீங்கன்னா 6 மணி நேரம் உணவை உங்களை சாவடிச்சிடும். உங்க குடல்ல போய், ஆமா குடல்ல போய் 6 மணி நேரம் உணவு என்ன பண்ணிடும், ஜீரணம் பண்ணக்கூடிய ஆற்றல் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிடும். பசியே எடுக்காது. துரோகம், பச்சை துரோகம். அந்த டீ, காலையில டீ குடிக்கிறது பச்சை துரோகம், வயிற்றுக்கு பண்ற கெடுதல். ஆமா, துவர்ப்பு, அவ்வளவும் துவர்ப்பு உள்ள போய் என்ன பண்ணுது, டீ சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆபத்து தான். ஆனா என்ன பண்ண மாட்டேங்குது பாவம், காலையில அது இல்லாம இருக்க முடியலன்றான். எப்படி ஒரு குடிகாரனை திருத்த முடியல, அதே மாதிரி டீ குடிக்கிறோன்னு திருத்த முடியல, காபி குடிக்கிறோன்னு திருத்த முடியல. உங்க ஜீவனுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க எந்த ஈஸ்வரனை அடைய போறீங்க?
உங்க ஜீவனுக்கு துரோகம் பண்ணிட்டு எந்த ஈஸ்வரனை அடைய போறீங்க? இதான் கேள்வி. அப்போ உயிருக்கு காலையில தண்ணி, பச்சை தண்ணி தான் நம்ம ஜீவனுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா சுட தண்ணி வெது வெதுப்பா எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கொடுத்து பாருங்களேன், எவ்வளவு எனர்ஜின்னு பாருங்க. உயிருக்கு துரோகம் பண்ணாதீங்க. இந்த காலையில அந்த உயிருக்கு ஏதாவது குடிச்சு காலையில அந்த காபி டீ எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது போய் எங்கேயாவது போய் ஏடாபடமா நின்றுடும். அதுதான் இந்த மருத்துவர்களுக்கு எல்லாம் லாபம். ஆமா, நம்ம உடம்புல இருக்கிற முதல்ல உடம்பு நம்ம இழுக்குன்னு நினைச்சிருந்தோம். இந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, மதிப்பு மரியாதை தரணும் இல்ல. அப்ப நெய்வேத்தியம் எப்படி பண்ணணும்? சாமியை உள்ள இருக்கிறதா தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி தான் கேவலமா இருந்துட்டீங்க. பன்றி சேத்துல இருக்கிற மாதிரி மலத்துல இருக்கிற மாதிரி இருந்துட்டீங்க. இப்ப தேறிட்டீங்கல்ல, புத்தி வந்துருச்சுல்ல. புத்தி வந்த பிறகு திருப்பி மலத்துல போய் இறங்குவீங்களா? சேத்துல இறங்குவீங்களா? சிச்சி இது நாத்தனை எட்ட வர மாட்டீங்க. அதே மாதிரிதான் நம்ம உயிருக்கு தீங்கு விளையக்கூடிய எந்த ஒரு செயலும் செய்யவே கூடாது. பீடி, சிகரெட், அபின்னு, பாக்கு, புயல, கஞ்சா, வெத்தலை பாக்கு போடலாம். ஆனா சுண்ணாம்பு சேர்த்துட்டீங்கன்னா ஆபத்து. சுண்ணாம்பு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும், எல்லாம் ஆயுர்வேதம் நல்ல பொருள் தான். எது கூட சேர்க்கணும்ன்ற ஒரு விதி இருக்குது. புகையில போட்டா முடிஞ்சு போச்சு. பொடி போடக்கூடாது. இந்த உயிருக்கு தீங்கு தரக்கூடிய எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. ஏன் அதை வேணான்னு சொல்றாங்க? ஞானிகள் உண்மையிலே வெறுத்துருவோம். யோகிகள்லாம் டீயை வெறுத்துருவோம். காரணம் என்ன? அந்த 6 மணி நேரம் வேலையை அது என்ன பண்ணிடும்? கெடுத்துரும். குட்டி சவர் ஆக்கிடும். குட்டி சவர் அந்த ஜீரண சக்தியே இல்லாம செஞ்சிடும். மலச்சிக்கலை உண்டாக்கிடும். டாய்லெட்ல போய் முக்கின்னு இருப்பீங்க. முக்கி பாப்பீங்க, வராது. ரொம்ப கஷ்டப்படும் உயிர். அப்புறம் அதுக்கு எதனா ஒண்ணு சாப்பிடுவீங்க. வெளியே ஒரு டாக்டர் டேப்லெட் வாங்கி வருவீங்க. கேடு நீங்க தானே உண்டாக்கினீங்க. அதுக்கு போய் டேப்லெட்ல போயிட்டு இதுல போய் நிப்பீங்க, டாய்லெட் வரலைங்க அப்படின்னு. அதுக்கு பார்க்க போறவங்களாம் இருக்கிறான். அது போட்டாதான் வருங்கன்னுவான். அதுக்கு சிகரெட் பிடிக்கிற ஒருத்தர் இருப்பான். அது பிடிச்சாதாங்க டாய்லெட் வெளியே வரணுவான். என்ன கொடுமை எல்லாம் அதெல்லாம். சிவபெருமான், சிவசிவா. உயிருக்கு துரோகம் மட்டும் நீங்க என்ன யோகத்தை கண்டு என்ன திருநீர் பூசி என்ன பிரயோஜனம்? உயிருக்கு துரோகம் மட்டும் நீங்க என்ன பூசி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ இயமம், நியமம், ஆசனம்ன்றது இதுதான். உடம்புக்கு தீங்கு தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. ஏன்னா உடம்புக்குள்ள யாருக்கு இறைவன் இருக்கிறாரு. எப்படி புதுசா இருக்கணும்? வந்து போறது இறைவன் தான். உள்மூச்சு வெளிமூச்சு யாரு? மகேஸ்வரன் வந்து போறாங்க. எப்படி நீங்க தெளிவா இருக்கணும்? அதுல போய் பொடி போடலப்பா. வந்து போற இறைவனுடைய வந்து போற இடம், இறைவன் வந்து போற இடத்துல போய் மூக்கு நல்லா பிடிச்சி என்ன பண்றான்? உள்ள இழுக்கிறான். கபாலம் வரலாம் ஏறுது அந்த பொடி. ஏன் கேன்சர் வராது? ஏன் நோய் வராது? சரிங்க, இவ்வளவு ரொம்ப உத்தமர்னு சொல்றாங்க. ரொம்ப எந்த கட்ட பழக்கம் எடுக்கல, அவர் கேன்சர்ல செத்துட்டாருன்றாங்க. எந்த கட்ட பழக்கம் இல்லைங்க, ஆனா அவர் செத்துட்டாருங்கன்னுவாங்க. அப்ப என்ன ரீசன்னா, அவர் ஏதோ ஒரு விஷயத்துல அவர் ஏதோ ஒரு உணவுல தவறா எடுத்துக்கிறாரு. அது எந்த உணவுன்னு கண்டுபிடிக்கணும். ஏதோ ஜீவனுக்கு துரோகம் பண்ற இடத்துல பண்ணிருக்காரு. ஒரு இடத்துல பலகீனம் இருந்திருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். எந்த பழக்கமும் இல்லாதவங்களாம் செத்துறாங்களையா? எல்லாரும் தான் சாப்பிடுறோம். ஆனா சாகாம இருக்கிற ஒரு கலை ஒண்ணு இருக்குது. இதுதான் வள்ளலார் சொல்லிட்டு போனாரு. இந்த பிராணனை சாப்பிடுறத சொன்னாரு. பிராணாயாமம்னா என்னன்னு சொன்னாரு. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சமாதினா சாவுறது செத்து போறது நினைச்சுக்கிறீங்களா? இல்ல. இறைவனோட ஆதியோட இரண்டரை கலந்திருத்தல். சம ஆதி, சமமாதல். யாருக்கு சமமாயிரம் நம்ம? இவ்வளவு தூரம் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற சும்மா விடுவாரா? சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதினியே சிவபதம் தந்தாய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ வெறும் சாப்பிட்டு சாகிறதுக்கு வந்திருக்கீங்க. தீனி வகை வகையா சாப்பிடுறதுக்கு வந்திருக்கீங்க இல்ல. இதெல்லாம் எதுக்கு? இறைவனுடைய திருவடியை அடையறதுக்கு தான் இவ்வளவு சொகுசம். இறைவனுடைய திருவடி அடைந்த ஆமா, மூத்திரத்துவாரம் முதல் கொண்டு சுக்கிலெல்லாம் எதற்கு? ஒரு வம்சத்தை உற்பத்தி பண்றதுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. அதே தொழில வச்சிருக்க எந்த நாயுமே 365 நாளும் உடல் உறவு பண்றது கிடையாது. 365 நாள் அந்த பக்கம் போறதே கிடையாது. அந்த சீசன் வந்தா மட்டும்தான் அதுவே என்ன பண்ணும்? அந்த பக்கமே போகும். அது வரைக்கும் அது எங்கேயுமே போடாது. யாருக்கு முன்னாடி ஓடாது. நம்ம தான் மோசமாயிட்டோம். உலகம் அப்படியே தலைகீழா மாறி போச்சு. இடுப்பை கடக்கணும், வயிறை கடக்கணும், மார்பை கடக்கணும், தொண்டை குழியை கடக்கணும், தொண்டை குழியை கடந்து பூர்வ மதியத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்குது. எவ்வளவு குருநாதர் வந்து பல பேர் கத்திட்டு போயிட்டாங்க. அப்ப தீங்கு செய்யற விஷயங்களை செய்யவே கூடாது. நல்ல பழக்கத்துக்கு உள்வாங்கணும். நீங்க உண்மையிலேயே சிவனடியாருன்னு சொன்னா உங்க உயிருக்கு தீங்கு தரக்கூடிய எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. ஜீரக தண்ணி குடிங்க காலையில. வாய்ப்பு இருக்கா?
சீரகத்தை வறுத்துட்டு வறுக்கும்போது தண்ணி ஊத்துனீங்கன்னா நல்ல எல்லோ கலர்ல வந்துடும். அதுல நாட்டு சக்கரை போட்டு நீங்க குடிச்சீங்கன்னா அதை விட ஒரு பெரிய மருந்து வேற எதுவுமே கிடையாது. சீரக தண்ணி குடிக்கலாம். இல்ல சாதாரண தண்ணி ஒரு குடத்துல புடிச்சு வைக்கிறீங்கன்னு சொன்னா அதுல 2 சீரகம் போட்டாலே முடிஞ்சு போச்சு. ஆமா. இப்ப சொல்லுங்க, உடம்புல இருக்கிற உயிரை தக்க வைக்காம நீங்க எந்த சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? ம். எந்த சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. அப்ப உயிர் முக்கியம். ஏன்னா உயிருக்கு உயிரா யார் இருக்கிறது? சிவபெருமான் முக்கியம். அப்ப சிவபெருமான் மூச்சா வந்து போறாரு. அந்த மூச்சு வந்து போறதுக்கு நம்ம வீடு சுத்தமா இருக்கணும்ல, கிளீன் பண்ணி வச்சுக்கணும்ல. அதுதான் நம்ம திருமந்திரம் சொல்றார். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அப்போ சும்மா வந்துட முடியுமா திருமந்திரம் பக்கம்? அப்ப எவ்வளவு இயமம் இருக்குது. நம்ம உயிருக்கு தீங்கு தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யாம இருந்தா தான் நியமம் நம்மளுக்கு வாய்க்கும். அப்புறம் தான் ஆசனம் வாய்க்கும். அதுக்கப்புறம் தான் பிராணாயாமம் வாய்க்கும். அதுக்கப்புறம் தான் பிரத்யாகாரம் வாய்க்கும். அதுக்கப்புறம் தான் தாரணை வாய்க்கும். அதுக்கப்புறம் தான் தியானம் வாய்க்கும். அதுக்கப்புறம் தான் சமாதி வாய்க்கும். சமாதினா செத்து போறது கிடையாது. எல்லாம் என்ன நினைச்சிட்டான், இந்த 6க்கு 6 பள்ளம் எடுத்து ஆளை பேக் பண்ணி உள்ள வைக்கிறதுக்கு பேர் சமாதின்னு நினைச்சுக்கிறான். அது கிடையாது. அது கிடையவே கிடையாது. செத்து போறதா சமாதி? சமாதி எம்ஜிஆர் சமாதி, கலைஞர் சமாதி, ஜெயலலிதா சமாதி. டேய் வெக்கமா இல்ல உங்களுக்கு? சூடு சொரணம் இல்ல உங்க கட்டையில? எதுடா சமாதி? எது சமாதி? வாழும் போதே ஈயமத்தை கடைபிடிச்சு, வாழும் போதே நியமத்தை கடைபிடிச்சு, வாழும் போதே ஆசனத்துல உட்கார்ந்து, வாழும் போதே பிராணனை சாப்பிட்டு, வாழும் போதே பிரத்யாகாரத்துல பயிற்சி செஞ்சு, வாழும் போதே தாரணை அதனுடைய பலனை அனுபவிச்சு, வாழும் போதே தியானிக்கிற பொருள் எதுன்னு தெரிஞ்சு, வாழும் போதே சமமா, எதுக்கு சமமா? ஆதிக்கு சமமா உட்கார்ந்தவன் தாண்டா சமாதிக்கு போக முடியும். எல்லாரும் சமாதிக்கு போக முடியுமா ஐயா? எல்லாரும் சமாதிக்கு போக முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அப்ப எதுன்னு சமாதினா என்ன? சுடுகாடா? சுடுகாட்டுக்கு போறது சமாதி? வா உனக்கு சமாதி கட்டிடுறேன் வா அப்படின்றாங்களா? அதுவா? அதுவா? அது இல்ல. அது இல்லவே இல்லை. சம ஆதின்னா இறைவனுக்கு சமமா நம்மள வச்சிடுறாரு. என் செல்லம், நான் இருக்கிறத உணர்ந்துட்டு என் செல்லம், நான் இருக்கிறத உணர்ந்துட்டு என் செல்லம் அப்படின்னு சாமி என்ன பண்றாரு? அவரையே கொடுக்குறாராம். திருவாசகத்துல ஒரு பாட்டு, தந்தது உன் தன்னை, தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. மாணிக்கவாசகர் சொல்றாரு. ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அது என்னன்னு தெரியல, தலைகீழ சொல்றேன்னு நினைக்கிறேன், தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்தா கொஞ்சம் எடுத்து பாருங்க. அதுல தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை வரும் பாருங்க. இதுதான் அந்த ரகசியம். சிவபெருமான் இப்போ அந்த 3ஆம் தந்திரத்துல இவ்வளவும் அடியேன் காலையில பேசுறதுக்கான காரணம் தெரியுமா? சொந்த உயிருக்கு துரோகம் பண்ணிட்டு எந்த ஈஸ்வரன் நீங்க போய் பார்க்க போறீங்க? சொந்த உடலுக்கு துரோகம் பண்ணிட்டு எந்த ஈஸ்வரனை போய் பார்க்க போறீங்க? உங்க உயிரை காப்பாத்துற தனக்கு மிஞ்சினதானே தானமும் தர்மமும். தர்மம் என்ன சொல்லுது? உங்க உயிரை காப்பாத்துங்க, ஜீவனை காப்பாத்துங்க. உங்க ஜீவனுக்கு துரோகம் பண்ணிட்டு எந்த ஜீவனுக்கு நீங்க போய் படையல் பண்ண போறீங்க? இதுதான் அடியானுடைய கேள்வி. நமக்கு உள்ள இருக்கிற இறைவனுக்கு முதல்ல பணிவிட செய்வோம், பணிவோம். அப்புறம் உலகத்து பிரத்தியாருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்ல வருவோம். சொந்த ஜீவனுக்கு துரோகம் பண்ணிட்டு ஏமத்தையும் நியமத்திலும் இல்லாம ஊரு பூரா சொற்பொழிவு பண்றன்னு பேர்ல அப்போ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருந்தா எப்படி இருக்கும்? பெரிய பெரிய சாமியார்லாம் ஏங்க கேன்சர் வந்து சாமி கேட்கறான், நல்ல கேள்விதானே கேட்கறான். ஏங்க சாமியாருக்கு மட்டும் ஏங்க இது வருது கேடு காலம்? ஏன் வருது? சாமியார் ஏங்க கேன்சர் வந்து சாவற கேள்வி கேட்கறானா இல்லையா? ஏங்க அவர் பிரிசல்ல வைக்கிறீங்க? ஏங்க அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறீங்க? அவர் தான் பூஜி ஸ்ரீன்னு போடுறீங்க, பிரம்மஸ்ரீன்னு போடுறீங்க, சீலா ஸ்ரீன்னு போடுறீங்க, பிரம்ம ஆனந்தான் போடுறீங்க, அந்த ஆனந்தான் போடுறீங்க. ஏங்க அவருக்கு போகுதுன்னா அவ்வளவு வினையை வாங்கி வச்சுக்கிறாரு. காலில் விடுறவங்க வினை எல்லாம் என்ன பண்றாரு அவரு? நல்ல மனுஷனா இருந்தா சிவார்ப்பணம் சொல்லி, அப்பா உள்ளதான் இருக்கான் இறைவன், வா, நான் ஒண்ணும் பெரிய ஆள் இல்லப்பா, உன்ன மாதிரி எனக்கு மலம் மூத்திரம் எல்லாம் இருக்குது, நான் ஒன்னும் அப்பா டக்கர் கிடையாது, வா என் செல்லம், திருவடி எது,
நரகம் எதுன்னு சுட்டி காமிச்சு அவன் வழி காமிச்சிருந்தானா அவனுக்கு அந்த நல்ல கதி கிடைச்சிருக்கும். இவரு நவோ எல்லாரும் சாமி சாமின்னு சொல்றாங்க சொல்லி வாங்கி 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 விட்டுக்குவார் வினையை. உடனே உடனே என்ன எல்லா வினையும் இவர் வாங்கி கால அதுங்க என்ன பண்ணும்? சாமி காலில் வந்துரு, சாமி காலில் வந்துரு, சாமி காலில் வந்து எல்லாம் வந்து கும்பிடும். வந்து கும்பிட்டா என்ன ஆயிடும்? மொத்த வினை இவர் வாங்கிக்குவார். அதுக்கு என்ன பண்ணணும்? சாமி காலில் வந்தவொடனே என் பாரம் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைச்சு அது போயிடும். அது வினையை விட்டுட்டு போயிடும். எங்க? இவர்கிட்ட. இவரு என்ன பண்ணுவாரு? அந்த வழியெல்லாம் இவர் வாங்கிக்குவார். காலெல்லாம் வீங்கி போயிடும். மொத்த ஆயிடும் இவர் காலு. ஏன்னா காலில் விழுந்து இவர் எல்லா வினையும் அங்க வாங்கி வச்சுக்கிறாருல்ல சரக்கு. அப்புறம் எப்படிக்கு ஒரு நல்ல சாவு வரும்? காலில் விழும்போது சிவார்ப்பணம்னு சொல்லிடணும். ஒருத்தர பொம்பளையோ ஆம்பளையோ நம்ம காலில் விடுறாங்கன்னா சிவார்ப்பணம்னு சொல்லிடணும். ஓப்பனா சொல்லிடணும். ஆமா 2 பேரும் ஒரே உயிர் தான். நம்ம 2 பேரும் சேர்ந்து இறைவன்ட்ட ஒப்படைச்சிடலாம் வா. சிவார்ப்பணம்னு சொல்லிடணும். அதான் நல்ல சாமியாருக்கு அழகு. இல்ல நான் அவர் ஆணவத்தில் இருக்கிறாருன்னா வாங்கி வச்சுக்குவார். எல்லா வினையும் வாங்கி வச்சுக்குவார். எழுந்துங்க ஆசீர்வாதம் நல்ல வாழ்க வளமுடன்வார். அப்புறம் அவர் கேடு காலம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லணும். நம்ம 2 பேரும் உயிரோட எது வச்சிருக்கோ அது வாழணும்னு சொல்லணும். அப்படி போனா தான் இன்னொருத்தர் வினையை நம்ம வாங்காம இருக்க முடியும். எப்படி காலில் விழுந்தாலும் நம்ம அவங்க வினையை நம்ம வெளில தள்ள முடியும். ஏன்னா பொதுவா இறைவன் ஒப்படைச்சிடலாம். சிவார்ப்பணம் எரிஞ்சு போயிடும் வினை. எவ்வளவு பேர் வல்வினையா இருந்தாலும் எரிஞ்சு போயிடும். வாங்க இறைவன் ஒப்படைச்சிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லுவார். நல்ல ஒரு சாமியாரா இருந்தா, உன் புத்தகமான சிவாச்சாரியாரா இருந்தா. அப்போ நம்மள சுத்தம் பண்ணாம, நம்மள சரி செய்யாம எந்த பாட்டு பாடி என்ன பிரயோஜனம்? என்ன தேவாரம் பாடி என்ன பிரயோஜனம்? சொந்த ஜீவனுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? இதான் என்னுடைய கேள்வி. ஆமா தேவையில்லாத பொருள்லாம் தூக்கிட்டு நான்வெஜ் தேவையில்லைன்னு சொல்றீங்க. அதே பெருமை அடிச்சுக்கிறீங்க. ரைட்டு. டீ காப்பி குடிக்கிறீங்களா? அது துரோகம் தானே. 6 மணி நேரம் குடல் கெட்டு போகுது இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? அதுல இருந்து கொஞ்சம் விடுபடணும். அப்ப வெறும் டிகாஷன் இல்ல எலுமிச்சை பழம் போட்டோ இது பண்ணி அப்படி என்ன பண்ண பால் வந்து ஆபத்தான பொருள். இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க. தாய்ப்பாலை தவிர மத்த எல்லா பாலும் ஆபத்தானதாங்க. நான் எவ்வளவு சொல்லி என்ன புரிய வைக்கிறது? அது நம்ம சொல்லக்கூடாது. அது இறைச்சி தான். அதுவும் இறைச்சிக்கு சமானம் தான். அதுவும் இறைச்சிக்கு சமானம் தான். ஆனா புரிய மாட்டேங்குது. எல்லா ஜாயிண்ட்லயும் வலி வரும் சொல்றாங்க. மூட்டு வலிக்குதுன்றாங்க. ஏன் மூட்டு வலிக்குது? அந்த ஜாயிண்ட்ல இருக்க வழவழப்பு தன்மை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த இதுக்கு உண்டு, பாலுக்கு உண்டு. எல்லாம் நெகட்டிவ் பேச மாட்டாங்க. நான் சொல்லக்கூடாது. சொன்ன தப்பாயிடும். பொழப்பே கட்டுப்படி என் பொழப்பிலே கை வச்சிடான்னு. நல்லா தெரிஞ்சவங்க பால் பக்கமே போக மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சவங்க பால் பக்கமே போக மாட்டாங்க. அப்போ உயிருக்கு எதெல்லாம் தீங்கு விளைவிக்குதோ அதை நம்ம தொடக்கூடாது. ஏமம்னா இதுதான். ஆமா குடிகாரனை கேவலமா பாக்குறோம்ல, அதே மாதிரிதான் உணவுல நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். கருணக்கிழங்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். வேற எந்த கிழங்கு எடுத்தனாலும் உங்களுக்கு ஆபத்து தான். ஆனா என்ன பண்றது? வியாபாரம் நம்ம வாங்கிதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும், சாப்பாடு செஞ்சுதான் ஆகணும். உணவுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எந்த உணவு சாப்பிடணும், எந்த உணவு சாப்பிட்டா என்ன விளைவு ஏற்படுத்துன்னு தெரிஞ்சுக்கணும். பச்சரிசி சாப்பிட்டா என்ன விளைவு உண்டாக்கும்? புழுங்கல் அரிசி சாப்பிட்டா என்ன விளைவு உண்டாக்கும்? பொங்கல் சாப்பிட்டா என்ன விளைவு உண்டாக்கும்? தோசை சாப்பிட்டா என்ன விளைவு உண்டாக்கும்? இட்லி சாப்பிட்டா என்ன விளைவு உண்டாக்கும்? தூக்கம் வரும். வேற என்ன வரும்? மயக்கம் வரும். நீ சாப்பிட்டு பாருங்க. இதெல்லாம் சாப்பிட்டா மயக்கம் தான் வரும். ஜீவனுக்கு என்ன ஆகும்? ஒரு சொக்கல் ஏற்படும். இன்னும் கேட்டா உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டுன்னுவோம். அந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டோம் நம்ம உடம்புல. அப்படி இல்ல. நீராகாரம் போகணும் காலையில. இந்த ஜீவனை தக்க வைக்கிறது நீராகாரம் போதும். அப்ப உணவு முறை நம்ம மாத்தணும். சொந்த ஜீவனுக்கு துரோகம் பண்ணிட்டு வேற எந்த ஜீவனை நம்ம அடைய போறோம்? இதான் அடியானுடைய அடிப்படையான கேள்வி. அப்ப வயிற்றுக்கு நம்ம என்ன இடமோ அதான் குணமா மாறும். நீராகாரம் ரொம்ப முக்கியம். ஆமா செயற்கை உணவுல இருந்து நம்ம இயற்கை உணவுக்கு மாறணும். சில விஷயங்கள்லாம் நம்ம சரி பண்ணி ரொம்ப எளிமையா மாத்திக்கணும் நம்ம உணவை. ரொம்ப படாடாபா இருக்கக்கூடாது. ரொம்ப ஆடம்பரம் இருக்கக்கூடாது. ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அந்த இலையை பார்த்து நீங்க பயந்துருவீங்க. அப்பா என்ன இவ்வளவு ஐட்டமானுவாங்க. ஆமா அவங்க இருக்கப்பட்டவங்கன்றத அதை காமிப்பாங்க. ஏன்னா அவங்க இருக்கப்பட்டவங்களாமா. ஐயோ பாக்கணுமே சாமி, ரொட்டி, அது இந்த ரைஸ், அந்த ரைஸ், இந்த ரைஸ், ஏடா கூடமா ஒரு இலை ஃபுல்லா இருக்கும். அப்படியே ஒரு இலை ஃபுல்லா இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ ரொம்ப பெரிய கல்யாணம் இருக்குது, இவ்வளவு ஐட்டம் இருக்குதாப்பா.
வீம்பு, பெருமை, பெருமை. உயிருக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கல. இன்னைக்கு எல்லாம் ஆடம்பரமம் ஆயிடுச்சு. அப்ப என்ன உயிருக்கு என்ன வேணும்? நம்ம ஜீவனுக்கு என்ன வேணும்? காலையில தண்ணி. அந்த இன்ஜின் வந்து ஹீட் அதிகமா இருக்கும். தண்ணி குடிக்கணும் நல்லா. அப்புறம் நீராகாரம், நீச்ச தண்ணி தான் நீச்ச தண்ணி. அந்த சோறு ஊற வச்ச தண்ணிக்குள்ள அந்த தண்ணி தான். அமெரிக்கால பணம் அது. இன்னைக்கு பணம். பணத்துக்கு விக்கிறான் அத. நீச்ச தண்ணி. அதாவது கஞ்சி தண்ணிய. அததான் குடிக்கணும். நம்ம பால் மாறுறோம் குடிக்கிறதுக்கு. அதுதான் குடிக்கணும். டீ, காபி என்ன பண்ணணும்? பழக்கப்படுத்திருந்தா தயவு செய்து என்ன பண்ணுங்க? வெறும் டீல எலுமிச்சம்பழம் போட்டு கொடுப்பான்னு கேளுங்க. சூப்பரா போட்டு கொடுப்பான். அதை குடிங்க, எனர்ஜி ஆயிடும். நல்ல இதயத்துக்கு நல்லது. இல்ல சுடுதண்ணில எலுமிச்சம் புழிஞ்சு குடிங்க. கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு என்ன பண்ண குடிங்க. அது அது உடம்புக்கு நல்லது. ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஓடலாம் சின்ன பொண்ணு மாதிரி மாறிடுவீங்க. டீ, காபி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்ல வேணாம். அதுக்கு எதிரானவங்க கிடையாது. நான் தப்பு சொல்ல விரும்பல. சரியா? நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. ஜீவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். அப்போ உணவுல உஷாரா இருங்க. உணவுல உஷாரா இருங்க. அப்போ 3 வேளை சாப்பிடுறது நமக்கு அது வேணாம். நோயை உண்டாக்கும். 2 வேளை சாப்பிடுறது 3 வேளை சாப்பிடுறவன் ரோகி. 2 வேளை சாப்பிடுறவன் போகி. 1 வேளை சாப்பிடுறவன் யோகி. நீங்க என்ன கேட்டகரி? யோசிச்சு பாருங்க. டானு மணி அடிச்சு சாப்பிடறா நீங்க? டானு பெல் அடிச்சவன காலை 8 ஆயிடுச்சு. என்ன பண்றது காலைல? 1:30 ஆச்சு என்ன பண்ண போறீங்க? சாயந்தரம் 6 ஆச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த கேட்டகரியா இருந்தா நீங்க டாக்டர் கிட்ட தான் போகணும். பசிச்சது ஜீரணம் ஆயிடுச்சா? ஜீரணம் ஆன பிறகு சாப்பிடுவோன்னு முடிவு பண்ணி பாருங்க. ஆமா, ஜீரணம் ஆன பிறகுதான் நான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணி பாருங்க. ஒரு வேளை எடுத்தாலும் உருப்படியா எடுங்க. உணவு ஒரு வேளை ருசிச்சு எடுங்க, பசிச்சு எடுங்க. நல்லா அழகா உயிருக்கு. அதான் நைவேத்தியம். அதான் நைவேத்தியம். அதான் நைவேத்தியம். தீனியேன்னு இருக்கக்கூடாது. கண்ட பாக்குறதெல்லாம் அதை சாப்பிடலாம், இது அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. ஒரே சாமி நம்ம வயிற்றுக்கு என்ன வேணும் அதை கொடுங்க. அதை கொடுத்துட்ட பிறகுதான் நம்ம என்ன பண்ணணும். அப்ப சொந்த ஜீவனுக்கு துரோகம் பண்ணாம நம்ம ஜீவனை தக்க வைக்கிற வழியை பார்ப்போம். அதுதான் சிவபெருமானுக்கு செய்யற பெரிய தொண்டு. ஆமா. அப்ப காலையில உணவு என்ன பண்ணணும்? மதியான உணவு எப்படி சாப்பிடணும்? மதியான உணவு ராஜா மாதிரி சாப்பிடணும். காலைல உணவு ஒரு பிச்சைக்காரன் போல இருக்கணும். காலையில உணவு எப்படி இருக்கணும்? ஒரு பிச்சைக்காரனை போல இருக்கணும். அம்மா நீஸ் தண்ணி இருந்தா கொடுங்கம்மா. ஆமா, சின்ன வெங்காயம் இருந்தா போதும். சின்ன வெங்காயம் நீஸ் தண்ணி இருந்தா போதும். முடிஞ்சிச்சு கதை. அதோட பசிக்க விடணும். மதியான சாப்பாடு ராஜா மாதிரி சாப்பிடணும். சோறு சாப்பிடுங்க. உங்களுக்கு வேணா உச்சி வெயில் நல்லா சாப்பிடுங்க. நைட்ல அது கூட இல்ல. அது கூட இல்ல. வேற ஏதாவது நீர் ஆகாரமா கஞ்சி கிஞ்சி வச்சு என்ன பண்ண குடிச்சிட்டு கதையை முடிச்சுக்கணும். இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு மீந்து போதேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஆபத்து. நீங்க தான் டாக்டர் கிட்ட போய் எழுதணும். வகை வகையா செஞ்சுட்டு இதெல்லாம் செய்யுங்க, பொரியல் அது இதுன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு நேரம் தவறி சாப்பிட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு. பசிக்காம சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஆபத்தா முடிஞ்சு போயிடும். இப்ப சொல்லுங்க, இஎம்எம்ன்றது என்ன தெரியுமா? நம்மள நாமளே சரி பண்ணிக்கிறது. சரியா? அப்போ நம்மள நாமே சரி பண்ணிக்கணும்தான் இஎம்எம். அப்ப இஎம்எம்ன்றது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறது. உடல் சுத்தம், மனம் சுத்தம், உயிர் சுத்தம். இது நடக்காம நியமத்துக்கு வர முடியாது. அப்போ ஒரு ஒழுங்கு, உணவுல ஒரு ஒழுங்கு இருக்கணும், நீர்ல ஒரு ஒழுங்கு இருக்கணும். இவ்வளவும் ஒழுக்கத்தை கடைபிடிச்சாதாங்க உள்ள வர முடியும். அப்ப கண்டதை சாப்பிட்டா எப்படிங்க நீங்க சாமியோட திருவடிக்கு வர முடியும்? அப்ப புருவ மத்தியத்துக்கு நீங்க கவனத்தை செலுத்தும் போது அப்பதான் காத்து பின்னாடி போகும். அப்பதான் டாய்லெட் போகணுன்ற எண்ணம் வரும். அப்புறம் தான் மூத்திரம் போகணுன்ற எண்ணம் வரும். அப்பதான் கவான்னும். அப்பதான் ஒருத்தன் போன் பண்ணுவான். அப்பதான் ஒருத்தன் என்ன பண்ணுவான், பக்கத்து வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவான். எவ்வளவு தடை பாருங்களேன். நீங்க புருவ மத்தியில மட்டும் கவனம் வச்சு பாருங்க. இறைவனை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணும் போதெல்லாம் தடை வந்து நிற்கும். இறைவனை பார்க்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் தடை வந்து நிற்கும். 1000 தடைகள் வரும். அப்போ உடல் சுத்தம், மன சுத்தம், அந்த உணவு சுத்தம் ரொம்ப முக்கியம். அதுதான் பேதி கொடுப்பாங்க. பேதி கொடுத்து என்ன பண்ணணும்? கிளீன் பண்ணணும். உடல் சுத்தம். சரியா? அப்போ திருமந்திரத்துக்கு வரணும்னாலே, இந்த அட்டாங்க யோகத்துக்கு வரணும்னாலே, ஏமத்துக்கு வரணும்னாலே நம்ம வீடு நம்மள சுத்தமா வச்சிருக்கணும். அப்பதானே சாமி வந்து குடியேறுவாரு. ஏற்கனவே குடி இருக்கிறாரு.
இப்ப சுத்தம் ரொம்ப சந்தோஷப்படுவார். பரவால்ல. என் குழந்தை இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணிடுச்சு. இதான் ரகசியம். இந்த ரகசியம் புரிஞ்சுக்கினா மட்டும் தான் திருமந்திரம் நம்மளுக்கு விளங்கும். இல்லன்னா விளங்காது. ஏதோ பாட்ட அவன் படிச்சுட்டு போயிடும். சரி, இன்னைக்கு உண்டான பாட்டு படிச்சுருவோம். நயனம் இரண்டையும் நாசி மேல் வைத்திட்டு உயர்விழா வாயுவை உள்ளே அடக்கி நயனம் இரண்டையும் நாசி மேல் வைத்திட்டு உயர்விழா வாயுவை உள்ளே அடக்கி துயருற நாடியே தூங்கவல்லார்க்கு பயனிது காயம் பயமில்லை தானே துயரற நாடியே தூங்கவல்லார்க்கு பயனிது காயம் பயமில்லை தானே. பாடலுக்குள்ள பொழிப்புரை. ஆங்ஜா தியானத்தை முறைப்படி செய்து அதனால் இன்புற்றிருப்பவருக்கு இவ்வுடம்பு தரும் பயன் இன்ப நிலையேயாம். ஆகவே இப்பயனை இவ்வுடம்பு தாராதொழியின் அதனால் பயன் வேறில்லை. ஆங்ஜா தியானத்தை முறைப்படி செய்து அதனால் இன்புற்றிருப்பவர்களுக்கு இவ்வுடம்பு தரும் பயன் இன்ப நிலையேயாம். ஆகவே இப்பயனை இவ்வுடம்பு தாராத ஒழியின் அதனால் பயன் வேறில்லை. நயனம் இரண்டையும் நாசி மேல் வைத்துட்டு இனி பொருளுக்கு போலாம். பொழிப்புரை வாச்சிட்டோம். தர்மயாதினம். நயனம்னா என்ன? கருவிழி, பார்வை. நயன தீட்சைன்னு சொல்லுவாங்க. அவர் என்னை பார்த்த உடனே நான் மயங்கிட்டேங்க. அவர் பார்த்த என்னைக்கு அவரை நான் பார்த்தோனோ அவர் என்ன பார்த்தாரோ அன்னைக்கே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அப்போ ஒரு நல்ல குருநாதர் நல்ல சீடனை பார்த்தாருன்னா தீட்சை ஆயிடும். நயன தீட்சைன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பார்வை நயனம்னா பார்வை இரண்டையும் நாசி மேல் வைத்திட, நாசினா மூக்குக்கு மேல புருவமத்தில வைத்திட உயர்விழா வாயுவை உள்ளே அடக்கி. அப்போ சுவாசம் உள்கதின்னு சொல்லுவாங்க. வெளிகதின்னா அவகதி. மூச்சு வெளியே போச்சுன்னா மனம் வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். மனம் உள்ள ஒடுங்கிடுச்சுன்னா உள்கதி வந்துருச்சுன்னு அர்த்தம். உள்கதி வந்துருச்சுன்னா மூக்கு வழியே சுவாசம் போகாது. பெரிய பாடம் இது. உயர்விழா வாயுவை உள்ளே அடக்கி. அப்ப உள்ள அடங்கிடுச்சுன்னா மூச்சு வெளியே போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப வெளியே போகாம உள் சுவாசம் நடக்கும். மூக்குல தொட்டு பார்த்தா மூக்குல சுவாசம் வராது. துயரற நாடியே தூங்க வல்லா இருக்கு. அங்க கவனிச்சு அப்படியே லயிச்சிட்டவங்களுக்கு, குருமத்திலே லயிச்சிட்டவங்களுக்கு பயன் இது காயம் பயம் இல்லை தான். இதான் பயன். வீட்டுக்கு பிடிக்கினாங்க அவங்க. வெளியில போல இந்திரிய வயமயங்கி 10 இந்திரியம் அந்த தசேந்திரியம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் சொல்றாங்கல்ல, எதுவும் வெளியே போல. அவ்வளவுதான். எதுவுமே வெளியே போல. அவ்வளவுதான். மெய், வாய், கண், மூக்கு, செவி, வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், 96 தத்துவங்கள் எல்லாம் ஒடுங்கி போய் நின்றுச்சு. எங்க பூர்வமத்தில எல்லா தத்துவமும் நின்று போச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தெரிஞ்சோ தெரியாம விளையாட்டா பாத்துட்டீங்க. ஆனா தத்துவங்கள்லாம் ஒடுங்கிடுச்சு. சித்தாந்தம் படிச்சவங்க கூட இந்த இடத்துக்கு வரல. எத்தனையோ முறை பட்டம் வாங்கணும் கூட இந்த இடத்துக்கு வரவே இல்லை. பட்டம் வாங்கினாங்களை கண்டி வந்த பாடு இல்லை. ஊர் வந்து சேரல. பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு வரல. பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு வரல. ஆமா, பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு வரவே இல்லை அவங்க. ஆனா தெரிஞ்ச தெரியாமல பல பட்டங்கள் வாங்காதவங்க திடீர்னு ஒரு விளையாட்டா வந்து என்ன பண்றாங்க, வந்து உட்காந்துடுறாங்க. சாமி அவங்களை இறுக்கி பிடிச்சுக்கிறாரு. நீ ஏன் அதெல்லாம் படிச்சு வீணான கர்வத்தை உண்டாக்கிற, வந்து திருவடி நிழல்ல இருன்றாரு. அப்போ நயனம் இரண்டையும் நாசி மேல் வைத்துட்டு உயர்விழா வாயுவை உள்ளே அடக்கி துயரற நாடியே தூங்க வல்லாருக்கு பயனிது காயம் பயமில்லை தானே. அதுதான் பிறந்த பிறவிக்கான பலன். அதான் பிறவி பெரும் பயன்.
அதான் பிறவி பெறும். நீங்க இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியன்னு கேக்குறீங்கல்ல, என்னத்த கண்ட கல்யாணம் பண்ணி சொத்து சுகம் இருந்து என்ன பிரயோஜனம், என்னத்த கண்டேன். பங்கம் பங்காளி இருந்து என்ன பிரயோஜனம், என்னத்த கண்டேன். கவர்மெண்ட் வேலையில இருந்து நான் என்னத்த கண்டேன். பணம் இருந்து நான் என்னத்த கண்டேன். அப்ப என்னத்த கண்டேன், என்னத்த கண்டேன், என்னத்த கண்டேன்னா காண வேண்டியது காணலையே நீ, பார்க்க வேண்டியது இன்னும் பார்க்கலையே நீ, பெற வேண்டியது இன்னும் பெறலையே நீ, பிறவி பெருமைன்னு அடையலையே. அப்ப இந்த விரக்தி இருக்கத்தான் செய்யும். கார் இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும், 3 மாடி இருக்கும், 4 மாடி இருக்கும், நீச்சல் குளமே இருக்கும் மேல. ஆனா விரக்தி இருக்கும். பாருங்களேன் மனுஷனுக்கு சாமி வைக்கிற ஆப்பு என்னன்னு. எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனா நிம்மதி மட்டும் என்ன பண்ண மாட்டேன்றது. அந்த நிம்மதி தேடி அலையறான். பெண்ணுகிட்ட இருக்குமா, ஆணுகிட்ட இருக்குமா, இங்க இருக்குமா, அங்க இருக்குமா, இதுல இருக்குமா, அத இருக்கும். தண்டனை அதுதான். என்ன நீ மறந்துட்டல்ல, என்ன மறந்தேன்னா உனக்கு நிம்மதி கிடையாது. அவ்வளவுதான். சாமி சொல்றாரு, திருவடியை மறந்தவனுக்கு அவனுக்கு நிம்மதியே இருக்காது. நிம்மதியே இருக்காது. வடிகட்டுருவாரு சாமி. இப்ப நான் பேசும்போது நிறைய பேர் ஓடிடுவாங்க. காரணம் என்ன, டீ காபி கூட சொல்லிட்டேன்ல. டீ காபி கூட சொன்னா வருவாங்களா என் பக்கம்? ஆபத்துன்னு சொல்லிட்டேன். ஐயோ என்ன அப்படி எல்லாம் சட்டம் போடுறேன். நான் சட்டம் போடல. உயிருக்கு துரோகம் பண்ணக்கூடிய செயல் வேணான்றேன். எப்படி குடிகாரன் எப்படி கேவலமா பாக்குறோம், அது மாதிரி உயிருக்கு துரோகம் பண்ற எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யக்கூடாதுன்றேன். அவ்வளவுதான். அப்போ அல்லது நீக்கி நல்லதை கடைபிடிக்கிறது தான் ஈயமம். ஈயமத்திலேயே எத்தனை பேர் அடி வாங்கணும் தெரியுமா? இது என்ன பாட்டா படிச்சு போனா எப்பயும் படிச்சு போயிடலாம். 8வது பாட்டம் வந்திருக்கோம். 3ஆம் தரத்துல 8ஆம் பாட்டம் வந்திருக்கோம். அப்படியே பாடிட்டு பஜனை பாட்டு போயிடலான்னு பார்த்தோம். ஆனா அந்த முதல் ஈயமம்ன்றது தொடர்றதுக்கே எவ்வளவு சட்டத்திட்டம் இருக்கு பாருங்க. சும்மா பேருக்கு பூத சுத்தி, இடம் சுத்தமடைவதாக, உயிர் சுத்தமடைவதாக, கலசம் நீர்கள் சுத்தமடை, கங்கா யமுனா சரஸ்வதி போன்ற புனித தத்துவங்கள் எழுந்தருள்வதாக பேசுறதுலாம் அற்புதமா இருக்கும். மந்திரம் சொல்றதெல்லாம் சூப்பரா இருக்கும், அற்புதமா இருக்கும். மந்திரம் சொல்றதெல்லாம் அருமையா இருக்கும். ஆனா செயல்ல தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஈயமம் முதல்ல முக்கியம். சாமி அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியாது. வரணும்னா சில விஷயங்கள் நம்ம நம்ம தியாகம், சில விஷயங்களை நம்ம தியாகம் பண்ணணும். உலக விஷயங்கள். சாமி நம்மளுக்கு ஒரு பொருளா இருக்கிறாரு. ஆமா. அந்த பொருளை நம்ம அடையணும்னா பல விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், அது தெரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ணக்கூடாது, உள்ள நுழைய முடியாது. திருவருள் கருணை எண்ணி வைக்கிறோம். இந்த ஒரு பாடல் பாருங்க. நயனம் இரண்டையும் நாசி மேல் வைத்திட்டு உயர்விழா வாயுவை உள்ளே அடக்கி துயரற நாடிய தூங்க வல்லாருக்கு பயனிது காயம் பயமில்லை தானே. அப்போ அந்த இடத்துல பார்த்துட்டு அப்படியே லயிச்சு அப்படியே ஏகாந்தமா இருக்கிறவங்களுக்கு தூங்க வல்லாருக்கு உள்கதி ஆயிடுச்சு இல்ல, உள்ள மனசை ஓடிக்கிட்டு அப்படியே ஏகாந்தமா இருக்கிறவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய பயன் எதுவுமே இல்லை. இந்த ஜென்மம் எடுத்து ஆமா லயிச்சிட்டீங்கன்னா லயம் கூடணும். லயம்னு அவங்க ஆன்மா லயிக்கின்ற இடம் பூர்வ மத்தியம். அந்த ஆலயத்துல லயிச்சு நேரம் போறதே தெரியல. அந்த மாதிரி ஆயிட்டீங்கன்னா அதுவே அற்புதமான இடம். அதான் இடம், அதான் தறி, அதான் நடுத்தறி. தறியில் ஒரு நாடா போல், தறியில நாடா ஓடுதுல, எப்படி ஓடுது நாடா? மேலையும் கீழையும் சாமி வந்து போறாரு, அதான் நாடா. ஆமா அதான் நாடா. நூலு மூச்சுன்ற நூலை கொண்டு வந்து என்ன பண்றாரு, உள்ள விடுறாரு. அவர் நூல் விடுறத நின்று போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. தறியில ஒரு நாடா போல இருக்கிறன்னு சொல்றாங்களே, அது மாதிரிதான் சாமி தறியில உடம்புன்ற தறியில யார் வந்து போறது? நடுத்தறி. நடுத்தறினா என்ன? வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் நடுவுல ஒரு தறி வந்து போகுது, ஒரு நாடா வந்து போகுது. அந்த நாடா என்ன நாடா? சாமி தான். நடுத்தறி நாயகனை நீங்க பார்க்கணும். பாவு போடுறான்ல அந்த நாயகனை பார்க்கணும். அவன் தான் நூலா வந்து போறான், மூச்சா வந்து போறான். அந்த நூல்ன்றது மூச்சு. ஞானிகள் சொல்லுவாங்க நாடாவில வந்து போத நூல் அதுதான் மூச்சு. அப்ப நடுத்தறியை பார்க்கணும். அந்த தறியை தான் ஓட்டணும். அங்கதான் காலை ஆட்டணும். எந்த காலை ஆட்டணும்? கால்னா மூச்சு, மேலையும் கீழையும் ஆட்டணும். கால் ஆட்டினா சாப்பாடு வரும்னு சொல்லிட்டான். கால் ஆட்டினா சாப்பாடு வரும். கால்னா மூச்சு, நடுத்தறின்றது பூர்வ மத்தியம். அங்கதான் தறி நெய்யணும். எங்கதான் நெய்யணும்? மனசை போட்டு நெய்ய என்ன பண்ணணும் பார்க்கணும். உண்மை என்னன்னு தெரியாமலே என்ன பண்ணிட்டான்? உண்மை என்னன்னு தெரியாமலே போயிட்டான். அப்ப நாடான்றது என்னது வந்து போகுது? இங்கேயும் அங்கேயும் வந்து போறது எது? மூச்சு தான் வந்து போகுது. அந்த மூச்சை நடுத்தறியில பார்க்கணும். அது நடுத்தறின்றது பூர்வ மத்தியம்.
அந்த இடத்துல நயனம் இரண்டையும் நாசி மேல் வைத்துட்டு உயிர்வழா வாயுவை உள்ளே அடக்கி துயரற நாடிய தூங்க வல்லாருக்கு பயன் இது காயம் பயணமில்லை பயமில்லை தானே. இதுக்கப்புறம் பயப்படலாமா? எவனே நம்ம கிட்ட வரமாட்டான். ஏன்னா நீங்க இறைவனுடைய திருவடியை பிடிச்சிட்டீங்களா? திருவடியை பிடிச்சவனுக்கு எப்படி ஏமா வருவான்? இப்ப புரிஞ்சுச்சா? திருவருள் கருணையினால ஈமத்தை குறித்து இன்னைக்கு அடியன் பேசி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். திருவருள் கருணையினால அந்த 8ஆம் பாட்டு நம்ம பார்த்தோம் இன்னைக்கு 3ஆம் தந்திரத்துல தியானத்துல. தறின்னா என்ன, நடுத்தறினா என்ன, நாடான்னா என்ன, உள்ள வந்து போறது யாரு, கால்னா என்ன, காலாட்டுறதுன்னா என்ன, இதெல்லாம் உள்ள அர்த்தங்க. இதெல்லாம் உள்ள அர்த்தம். உள்ள அர்த்தம். நடுத்தறின்றது புருவ மத்தியம். சோமாஸ்கந்தர்ன்றது வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், நடுவில் இருக்க சூரியன் சுப்பிரமணியர். அப்போ நயனம் இரண்டை அங்க வைக்கணும். இந்த ஒரு பாட்டு போதும். ஒரு பாட்டு உங்களை தேத்தாதா? ஒரு பாட்டு உங்களுக்கு 24 நிமிஷம் ஒதுக்க மாட்டீங்களா வாழ்க்கையில? 24 நிமிஷம் ஒரு நாழிகை ஒதுக்குங்க புருவ மத்தியத்துக்கு. அன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க என்கிட்ட சொல்லுங்க. இமைக்காம ஏத்தணும் அந்த இடத்த. அங்க ஒரு தீபம் எரியுதான்னு நினைக்கணும். ஆமா, ஒரு நாழிகை உட்காருங்க. குளிச்சுட்டு வந்து திருநீர் பூசிட்டு 16 இடத்துல பூசிட்டு ஒரு விளக்கு ஒண்ணு போட்டு வடக்கு நோக்கி உட்காந்து ஒரு நாழிகை உட்காருங்க. உட்காருங்க. சின்முத்திரில கை வச்சுங்க. ஒரு கால் மட்டும் மேல தூக்கி சுகமா உட்காந்துங்க. சுகமா உட்காந்துன்னு அழகா வீடுன்றது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஏமன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நியமன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஆசனம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப பிராணாயாமம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. மூச்சு தான். பிரத்யாகாரம், தாரணை, தியானம். உட்காருங்க. 24 நிமிஷம் உட்காருங்க. ஒரு நாழிகை உட்காந்து ஆடாம அசையாம பாருங்க. கண்ணுல தண்ணி வரும். பின்மண்டம் பாரமா இருக்கும். அப்புறம் போக 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 சாமியோட திருவடி ஆனந்தம் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களையும் சாமி பிரிக்க முடியாது. உங்களை தேடி எல்லாமே வரும். நீங்க காந்தகமா மாறிடுவீங்க. எல்லா நுட்பமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எல்லா யுக்தியும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். படிக்காததெல்லாம் படிப்பீங்க. தெரியாததெல்லாம் புரியும். யார் என்னன்ற எல்லா ரகசியம் உங்களுக்கு இருந்த இடத்துல இருந்து எல்லா ரகசியம் புலப்படும். இதுதான் ரகசியம். இதுக்கு தான் இவ்வளவு பாடுபடுறேன். வர்றவங்க எல்லாரும் சிவமா மாறணும். எல்லாரும் ஆணவ கன்மத்துல இருந்து எப்படி அழகா நுட்பமா கவனிச்சு அதுல எட்ட தூக்கி கடாசிட்டு சிவமா பசு அறிவு பெறணும்னு தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இது நிறைவு செய்வோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை வழங்கிய என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வரும். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூலர் இயற்றிய திருமந்திரம் என்ற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சி இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை நீதி நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலை கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு திடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் வங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.